கரண்ட் ஜென்ரேஷன் மெமரி லாஸை ரொம்ப சீக்கிரம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க. இதுக்கு வயசு மட்டும் ஒரு காரணம் இல்லை. இதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. இது என்னென்னு ஒவ்வொன்றா பார்க்கலாம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். டூ மச் ஆஃப் மொபைல் யூசேஜ். கண்டினியூஸாக ஸ்க்ரோலிங் பண்ணிட்டு இருக்கிறதுனால அவங்க அட்டென்ஷன் பிரேக் ஆகுது. பிரெயின் ஓவர்லோட் ஆகி அவங்க மெமரியும் வீக் ஆகும். ஓவர் திங்கிங் அண்ட் ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் மெமரியை பிளாக் பண்ணும். மைண்டை பிஸியாக வச்சுருக்கிறதுனால இன்ஃபர்மேஷனை சரியாக ஸ்டோர் பண்ண வைக்காது. புவர் ஸ்லீப். நம்ம ப்ராப்பராக தூங்கும்போது தான் மெமரியில் எல்லா விஷயமும் ப்ராப்பராக ஸ்டோர் ஆகுது. நம்ம சரியாக தூங்காத போது அத்தனை விஷயத்தையும் மறந்துடுவோம். நோ பிரெயின் யூசேஜ். நீங்கள் புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கலன்னா உங்கள் பிரெயின் வீக் ஆகிறது மட்டும் இல்லாமல் உங்கள் மெமரியும் ரொம்ப டல்லாகிடுது. அடுத்தது மல்டி டாஸ்கிங் ஹேபிட். ஒரே நேரத்தில் 4-5 விஷயத்தை பண்ணும்போது உங்களுக்கு ஃபோக்கஸ் இல்லாமல் போகுது. ஃபோக்கஸ் ஒரு இடத்துல இல்லைன்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த இடத்துல மெமரியும் இல்லை. நோ ஃபோக்கஸ் ஆர் அட்டென்ஷன். அட்டென்ஷன் இல்லைன்னா உங்கள் மெமரி டெவலப்பே ஆகாது. ஃபோக்கஸ் தான் இந்த மெமரியோட பேஸு. இது மாதிரி மெமரி அண்ட் மென்டல் ஹெல்த் ரிலேட்டடான கான்டென்ட் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் அந்த பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த ரீலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.